நேற்று வரைக்கும் அவ்வை சண்முகி படத்தில் வர கமல்ஹாசன் மாதிரி ஓடி ஓடி ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருப்பா. அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் டெஸ்ட்ல 2 கூட பார்த்ததும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணுக்கு இனிமேல் ஒரே ஒரு லைன் தான், ரெஸ்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனாலும் ஷி கேன் கண்டினியூ ஹர் ஒர்க். தாராளமாக அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஒர்க் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, மென்டலி ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றத்தை வந்து அவங்க சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக ஈஸியாக ஓவர் கம் பண்ணி ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சி கேரி அவுட் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி ஒர்க்ஸ் அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் தூக்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கிற ஜாப்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம், நைட் டியூட்டிஸ் இருக்கிற ஜாப்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதர் திங் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல கதிர்வீச்சு எக்ஸ்போஷர் இருக்குது, இல்லை கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா அதை கூட அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நிறமாது நிலவே வா, நடைபோடு மெதுவா மெதுவா.